தர்மமும் அதர்மமும் மோதிய மாபெரும் இதிகாசம் மகாபாரதம். இது ஒரு சாதாரண காதல் கதை அல்ல. இது விதியின் கட்டளை, தேவலோக ரகசியம், மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு தெய்வீக சந்திப்பு. அஸ்தினாபுரத்தின் மன்னன் சாந்தனு அழகு, அறிவு, வீரியம் அனைத்திலும் சிறந்தவன். அவரின் ஆட்சியின் கீழ் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். சந்தனு மகாராஜா வாழ்க்கையில் மட்டும் ஒரு வெற்றிடம். ஒரு மாலை பொழுது சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்த வேளை, சந்தனு மகாராஜா வேட்டைக்காக காட்டு வழியாக சென்றார். அப்போது அவர் கண்களில் பட்ட ஒரு தெய்வீக பெண். அவளால் அவரது வாழ்க்கையில் ஏற்படவிருக்கும் திருப்பம். கங்கை நதிக்கரை வழியாக ராஜா வேட்டைக்கு சென்றார். நதிக்கரையில் ஒரு அழகிய பெண் நின்றிருந்தாள். அவள் முகத்தில் தெய்வீக ஒளி. அவள் அருகில் வந்தபோது மலர்களின் மனம் பரவியது போல ஓர் உணர்வு. அவள் நடையில் அமைதி, அவள் கண்களில் ஒரு அழகான ரகசியம். அவளை பார்த்த நொடியில் சந்தனுவின் மனம் அமைதியாகிவிட்டது. அவன் இதயம் இதுவரை அறியாத ஒரு உணர்வை தந்தது. அவள் சாதாரண பெண் இல்லை. அவள்தான் கங்கை, தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த தேவ கன்னிகை. சந்தனு மெதுவாக அவளிடம் சென்றார். அவளின் அழகை பார்த்து மயங்கினார். "நீ யார்?" என்று கேட்டார். அவள் மெதுவாக சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஒரு மாயம். அந்த மாயத்தில் சந்தனுவின் இதயம் சிக்கியது. காதலை பரிமாறிக்கொண்டார்கள். கங்கை ஒரு நிபந்தனை வைத்தாள். "நான் உன்னை திருமணம் செய்கிறேன். ஆனால் நான் என்ன செய்தாலும் நீ என்னை கேள்வி கேட்கக்கூடாது" என்று. அவள் சொன்ன வார்த்தைகள் சந்தனு மகாராஜாவிற்கு புரியவில்லை. இருந்தும் அவளை இழக்க மனமில்லை. சந்தனு சம்மதித்தார். இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். காலம் சென்றது. அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. சில நாட்களில் கங்கைக்கும் சந்தனுவிற்கும் குழந்தை பிறந்தது. சந்தனு மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தார். கங்கை பிறந்த குழந்தையை நதிக்கரைக்கு எடுத்துச் சென்றாள். அந்த குழந்தையை கங்கை நதியில் விடுகிறாள். அதை பார்த்த சந்தனுவின் மனம் பதபதைத்தது. ஆனால் என்ன செய்தாலும் கேட்க மாட்டேன் என்ற வாக்குறுதி அவரை மௌனமாக வைத்தது. அதே சம்பவம் மீண்டும் மீண்டும் நடந்தது. ஒரு குழந்தை பிறக்கும், கங்கை அதை நதியில் விடுவாள். 7 குழந்தைகள், 7 முறை அதே மர்மம். இறுதியாக 8வது குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை கங்கை நதியில் விட முயன்ற போது, "இனி என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது" என்று கூறி கங்கையை நிறுத்தினார் சந்தனு. அந்த ஒரு கேள்வி கங்கை வைத்த அந்த நிபந்தனையை உடைத்தது. அதன் பிறகு என்ன நடந்தது? ஏன் கங்கை அந்த குழந்தைகளை நதியில் விடுகிறாள்? அந்த குழந்தைகள் யார்? அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம். காத்திருங்கள்.